வணக்கம். இங்க வாழ்க்கையோட உண்மையான போட்டி யார் கூடன்னு நீங்க நினைக்கிறீங்க? பக்கத்துல இருக்கிறவங்களோடனா? இல்ல. உண்மையான போட்டி நேத்து நீங்க எப்படி இருந்தீங்களோ அவங்க கூட தான். ஆமா, இன்னைக்கு நேற்றைய உன்னுடன் போட்டியிடு அப்படிங்கிற ஒரு சூப்பரான கான்செப்ட பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க எப்போவாச்சும் மத்தவங்களோட வெற்றிய பார்த்தோ, இல்ல சோஷியல் மீடியால அவங்க போடுற போஸ்ட பார்த்தோ, ச்சே நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கோன்னு உங்கள நீங்களே குறைச்சு மதிப்பிட்டு இருக்கீங்களா? நிச்சயமா நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். இந்த ஒப்பீடுங்கிற ஒரு சின்ன விஷயம் நம்ம மனசை எவ்ளோ பெருசா பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த உணர்வை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நாம குமாரங்கிற ஒருத்தரோட கதைக்குள்ள போகலாம். குமார் ஒரு 17 வயசு மாணவன். நம்மள பலரையும் போல அவனுக்கும் மனசுக்குள்ள சில குழப்பங்களும் போராட்டங்களும் இருந்துச்சு. நாம இப்ப பேசணுமே அந்த ஒப்பீடு, அதுதான் நம்ம ஹீரோ குமாரோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. வாங்க அந்த ஒப்பீட்டின் பிரச்சனைய பத்தி முதல்ல பாப்போம். குமாரோட மனநிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிளாஸ்ல உட்கார்ந்திருக்கான். டீச்சர் ஒரு கேள்வி கேட்டா பக்கத்துல இருக்கிறவன் உடனே பதில் சொல்றான். ஒரு கணக்க கொடுத்தா மத்தவங்கெல்லாம் சட்டுன்னு போட்டு முடிச்சிடுறாங்க. ஆனா குமாருக்கு மட்டும் எல்லாம் மெதுவா போற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த ஒப்பீடு ஒரு கரையான் மாதிரி அவனோட தன்னம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னுகிட்டே இருந்துச்சு. இப்படி குமார் தன்னம்பிக்கையை இழந்து என்ன பண்றதுனே தெரியாம குழப்பத்துல இருந்த அந்த நேரத்துல தான் அவனோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்படுது. அவனோட ஆசிரியர் அவனுக்கு ஒரு புதிய வழிய காட்டுறார். அன்னைக்கு அவரோட ஆசிரியர் சொன்ன அந்த வார்த்தைகள் குமாரோட மனசுல ஆழமா பதிஞ்சது. குமார், ஒப்பீடுங்கிறது வளர்ந்து வர்ற ஒரு மனசுக்கு விஷம் மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஒரு விஷம் உடலை எப்படி மெதுவா பாதிக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஒப்பீடு நம்மளோட தன்னம்பிக்கையையும் நம்மளோட வளர்ச்சியையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். இது ஒரு சாதாரண அட்வைஸ் இல்ல, ஒரு வாழ்க்கை பாடம். அப்போதான் அவரோட ஆசிரியர் ஒரு புது ஐடியாவை சொல்றாரு. சுய போட்டி அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்க போட்டி இனிமே மத்தவங்களோட இல்ல. நேத்து நீங்க எப்படி இருந்தீங்களோ அவங்களோட தான். நேத்து தெரியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு கத்துக்கிட்டீங்களா? அதுதான் வெற்றி. நேத்து போட முடியாத ஒரு கணக்கை இன்னைக்கு போட்டீங்களா? அதுதான் உண்மையான முன்னேற்றம். இந்த சூப்பரான அட்வைஸ கேட்டதும் குமார் சும்மா இருக்கல. உடனே அதை செயல்படுத்த ஆரம்பிச்சான். இந்த புது பாதையில தினமும் எப்படி ஒரு படி முன்னாடி போறதுன்னு ஒரு பிளான் போட்டான். அது என்ன பிளான்? வாங்க பார்க்கலாம். குமாரோட திட்டம் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. முதல் ஸ்டெப், மத்தவங்களோட தன்னை ஒப்பிட்டு பார்க்கற அந்த பழக்கத்தையே நிறுத்துறது. ரெண்டாவது, தனக்கு வராத அந்த கணக்கு பாடத்தை பார்த்து பயப்படாம விடாமுயற்சியோட தினமும் பிராக்டிஸ் பண்றது. மூணாவதா, ரொம்ப முக்கியமா, தன்னோட கவனத்தை மத்தவங்கள ஜெயிக்கிறதுலேருந்து திருப்பி நேற்றைய குமார இன்னைக்கு ஜெயிக்கிறதுல வச்சான். இங்கதான் அந்த மேஜிக்கே நடக்குது. தினமும் வெறும் 1% முன்னேற்றம். ஆமா, ஜஸ்ட் 1%. அவன் ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்த நினைக்கல. நேத்த விட இன்னைக்கு ஒரு கணக்கு அதிகமா போட்டா போதும். நேத்த விட இன்னைக்கு ஒரு புது ஃபார்முலாவை கத்துக்கிட்டா போதும். இந்த சின்ன சின்ன 1% முன்னேற்றம் தான் போக போக அவனை ஒரு பெரிய வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போச்சு. சரி, குமாரோட இந்த புது பயணம் கடைசியில எங்க போய் முடிஞ்சது? அவனுக்கு என்ன கிடைச்சது? வாங்க வெற்றியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியில குமார் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல. ஆனா அது ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா அவனுக்கு கிடைச்ச வெற்றி அதை விட பல மடங்கு பெருசு. முன்னாடி இருந்த பயந்த தன்னம்பிக்கை இல்லாத குமார் போய் இப்போ ஒரு திறமையான, தைரியமான, தன்னம்பிக்கை நிறைஞ்ச குமார அவன் உருவாக்குனான். அதுதான் அவனோட உண்மையான வெற்றி. குமாரோட கதை ஒரு எடுத்துக்காட்டு தான். ஆனா இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தும். அந்த பாடங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கைங்கிற பயணம் உங்களுக்கு மட்டும்தான். மத்தவங்களோட வேகத்தை பார்த்து நீங்க அவசரப்படவோ இல்ல மெதுவா போறோமேனு வருத்தப்படவோ தேவையில்லை. வழியில செய்யற தவறுகள் எல்லாமே உங்க வளர்ச்சியோட ஒரு பகுதி தான். அதனால எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையான வெற்றி மத்தவங்கள தோற்கடிக்கிறதுல இல்ல, ஒவ்வொரு நாளும் நேற்றைய உங்களை நீங்க தோற்கடிக்கிறதுல தான் இருக்கு. இந்த கதை உங்க மனசுல ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தியிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.